கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கொலை பண்றதே வந்து ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, எங்களுக்கு இந்த மரணத்துல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொன்று அவங்க தான் அழுது கத்தி கதறி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் வந்துட்டு அங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சு அடுத்த கட்டம் நோக்கி இது போயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அவர் மூச்சு திணறி விலா எலும்பு உடைக்கப்பட்டு உடைந்துதான் அவர் இறந்திருக்கான்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. கொலை முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்லி இங்க எல்லாமே இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து பணம் இருக்கும், இது இருக்கும், ஈவன் செக்ஷுவல் இன்டிமசி இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனை கொடுத்துரும். சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு என்ன இருக்கு அப்படின்னா, பிரியாணி சமைச்சிருக்காங்க. பிரியாணில 20 தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க. 20 தூக்க மாத்திரை போட்டு அவர் நைட்ல ஆழ்ந்த தூக்க நிலையில இருக்கும் போது ஒரு 11:30 மணி போல இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு இல்லையா, அந்த பர்சன் கோபிக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. அது என்ன சைக்கலாஜிக்கல் ட்ராமாவா இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் எந்த விதத்திலையும் அதிகாரம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்ட் இருக்குல்ல, ஒரு விஷயம் சாதிக்கணும், 2 பேரும் சேருவோம், கூட்டா சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டி இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அந்த ஒரு நிமிஷம் கொலை பண்ணா இங்க எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, நான் இதான் பண்ணிட்டு நான் தப்பிச்சிருவேன், நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து இதனால என்ன விளைவுகள் இருக்குன்னு யாராவது யோசிச்சா கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மனம் வருந்துதலும் மனம் திருந்துதலும் கண்டிப்பா நடக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து சமூகத்தில் நிகழக்கூடிய பல குற்றங்களும் அந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டதற்கான காரணமும் நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். அந்த காரணங்கள் நம்மளாலேயே பல இடங்கள்ல ஜீரணிக்க முடியாத காரணமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு கொலை செய்ய முடியுமா, இந்த காரணத்துக்காக இந்த கொலையை நிகழ்த்த முடியுமா அப்படின்னு ஒருபோதும் கொலை நிகழக்கூடாது. ஆனால் சொல்லப்படுகிற காரணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வகையில் இந்த விஜயவாடாவில் நடந்த இந்த குற்றம், அது தொடர்பான குற்ற பின்னணி, குடும்ப பின்னணி, கொலையாக மாறுற அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்க நடந்திருக்கு? எஸ், அகைன் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது திரும்ப எப்படி வந்து இது அட்ரஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக நிகழ்ந்த ஒரு கொலை அப்படின்னு தான் வந்துட்டு இது திரும்ப திரும்ப வந்துட்டு அடையாளப்படுத்தப்படுற ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி என்னதான் நடந்தது இதுல, ஏன் வந்து அதுவும் இப்ப நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படி இப்படின்னு. யாரு கொலையாளின்னு பார்த்தா, ஒண்ணு வந்துட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கலாம், இல்ல வந்து யாராவது விரோதிகள் இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பகை இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்ப ரீசன்ட் டைம்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி இதுல கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கொலை பண்றதே வந்து ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ்லயும் ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய சிலூர் அப்படிங்கிற பிளேஸை சார்ந்த ஒரு இடத்துலதான் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு மார்னிங் இந்த ஒரு பெண்ணுடைய அலறல் சவுண்ட் வந்து மார்னிங் கேட்டிருக்கு, அரௌண்ட் ஒரு 4 o'clock சொல்லப்படுது. ஓகே, கேட்கும் போது நெய்பர்ஸ் எல்லாமே வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஏதேனும் ஒரே அலறல் சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேர்ல வந்து லக்ஷ்மி மாதுரி அப்படின்னு சொல்லப்படுது. வந்து கேட்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு என்ன சவுண்டு என்ன ஏது அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்கும் போது நெய்பர்ஸ் எல்லாம் அவங்க அலறிக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே அட் த சேம் டைம் பார்க்கும்போது அவருடைய கணவராகிய சிவநாகராஜு அவர் வந்து பெட்ல வந்து விழுந்திருந்திருக்காரு. அப்ப என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி மயக்க வருதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு வலியில விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு. எல்லாருக்கும் என்ன இருக்கு அந்த இடத்துல, ஓகே ஹார்ட் அட்டாக் போல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வருவாங்க இல்லையா, ஃபைனல் ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இம்மீடியட்டா என்ன இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறது, ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறது. அதாவது இப்ப இவங்க வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை வந்து உதவி கேட்கிறப்ப கணவன் இறந்துட்டார் அப்படின்ற தகவலை சொல்றப்ப யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது எந்த சந்தேகமும் வரல. அவர் மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக் ஓகே, எந்த வித சந்தேகம் எதுவுமே அங்க வந்ததாக முதல்ல எந்த வித நமக்கு ட்ரஸ்டட் சோர்ஸும் இந்த இடத்துல கிடையாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவங்க வந்து எல்லா இறுதி சடங்குக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போதான் இதுல ட்விஸ்ட். இப்போ இது மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால்
கண்டிப்பா இது ஒரு இயற்கை மரணமாகத்தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ரிப்போர்ட்டா இருக்கிறது நம்ம உட்காந்து பேசும் பொருளா மாறி இருக்காது. எக்ஸாக்ட்லி. நம்ம இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டோம். ஒரு அவேர்னஸாவும் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது கண்டிப்பா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது 2 விஷயத்த நோட் பண்ணிருக்காங்க. காதுல ரத்தம் கசியறதையும் கழுத்துல நகைக்கீரல் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதான் பலரும் கேக்குறாங்க, இப்ப இறந்துட்டாரு, இறந்த பிறகு அது மாதிரி ரத்தோட்டம் வருமாமா? இருக்கு இல்லையா? உங்களுக்கு நிறைய இதுலயும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஆக்சிடென்ட் கேசஸ்லயா இருக்கட்டும், மற்ற கேசஸ்லயா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காதுல இருந்து பிளட் வருது, அந்த இது எல்லாமே இருக்கு. ஓகே. அந்த மாதிரிதான் இங்கேயும் அந்த ரத்தம் கசிந்த ஒரு விஷயத்தையும் இதையும் வந்துட்டு அவங்க பார்த்திருக்காங்க. பார்த்த ஒரு ரீசன்னாலதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஓகே என்ன இது நார்மல்ன்றாங்க, நகைக்கீரல்லாம் இருக்கு அப்படின்னும் போது இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்க வந்து டுகிராலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நகைக்கீரலை பார்த்துட்டு இந்த 2 விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, எங்களுக்கு இந்த மரணத்துல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே காவல்துறையினர் வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்து காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அனுப்புற வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. யூஸ்வலா வந்துடாதுல, நிறைய பேர் அதை தானே ஒரு ஊக்கா வச்சு தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டையும் அப்படிலாம் கொலை பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் வந்து இன்னொன்று அவங்க தான் அழுது கத்தி கதறி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் வந்துட்டு அங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சு அடுத்த கட்டம் நோக்கி இது போயிருக்கு. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், இந்த உடல் பிரேத பரிசோதனை அப்படின்றது எந்த தரப்புல இருந்து கேட்கப்படணும், யாரெல்லாம் கேட்டா பண்ணலாம்? மனைவி கேட்கல இல்லையா, மத்தவங்க கேட்டா பண்ணலாமா? அங்க சஸ்பீஷியஸ் டெத்ன்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சுல. அப்ப மனைவி வந்து இதை இது பண்ண முடியல, தடுத்தா அப்ப ஏன் தடுக்கிறீங்க, எதுக்கு தடுக்கிறீங்கன்னு அங்கேயே ரிவீல் ஆயிடும்ல. அந்த கான்டெக்ட்ல நம்ம யோசிக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி. அமைதியா இருந்த ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல. இப்ப நமக்கு சந்தேகம் இருக்கு, நம்ம நண்பர் அப்படின்னா நம்ம கூட கேட்கலாம் இல்லையா? வந்திருக்கோம் இந்த மாதிரி நீங்க மந்தத்துல இதை நோட்டீஸ் பண்ணவங்க, எங்களுக்கு இது வேணும்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிட்டாலே அதுக்கப்புறம் அது போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படும் தானே. ஓகே. அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லங்க சஸ்பிஷியஸ் டெத்னு சொல்றாங்க, எங்களுக்கு வெளியே விசிபிளா இந்த 2 விஷயம் எங்களால நோட்டீஸ் பண்றோம், அப்ப எங்களுக்கு தெரியணும் இது என்ன மரணம்னு. போஸ்ட்மார்ட்டம்ல என்ன வரப்போகுது, இயற்கை மரணமா இயற்கைக்கு மாறான மரணமான்னு தெரிய போகுது, நேச்சுரல் டெத் ஒரு அன்நேச்சுரல் டெத் தான் தெரிய போகுது. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் கையை அவங்க ஒன்ஸ் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் தான் இல்லையா, எடுத்து அவங்க அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் அடுத்தது ஒன்னொன்னா ரிவீல் ஆகுது. அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுங்க அப்படின்னா, அவர் மூச்சு திணறி விலா எலும்பு உடைக்கப்பட்டு உடைந்துதான் அவர் இறந்திருக்கான்னு அந்த இடத்துல சொல்லுவோம். ஓகே. இந்த இதுதான் அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட். போலீஸ் உடனே இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, கணவன் இறந்துட்டா மனைவி கிட்டையும், மனைவி இறந்துட்டா கணவன் கிட்டையும், அடுத்துதான் விசாரணை வளையம் வந்து நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படி எல்லாமே போகும் இல்லையா. அப்புறம் சிசிடிவி, அப்புறம் அங்க இருக்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போகக்கூடியது. இங்க மனைவி கிட்ட வந்து போலீஸ் கேட்கறாங்க. கேட்கும் போதுதான் அந்த இடத்துல அப்புறம் உண்மை எல்லாமே தெரிய வருது. இந்த கொலை முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட. எக்ஸாக்ட்லி. அதுதான் விஷயம். ஒரு பிளான் நடந்திருக்கு. மாதமெல்லாம் நடந்து இன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க. ஆமா. இங்க 2026 தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்காக. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சிவநாகராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு வெங்காய வியாபாரின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல அவர் வந்து ஹைதராபாத்ல வெங்காய வியாபாரம் பண்றதாகவும், இந்த லக்ஷ்மி மாதுரி இருக்காங்க அவருடைய மனைவி, அவங்க வந்து விஜயவாடால இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல டிக்கெட் கவுண்டர்ல வந்து ஒர்க் பண்ணதாகவும் சொல்லப்படுது. சினிமா மேல பெரிய காதல். சினிமா பார்க்க வந்தவர் மீது ஏற்பட்ட அது எப்படி சொல்லுமா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒரு கள்ளக்காதல்னு சொல்லலாம். அது நம்ம லீகல் டேர்ம்ல அப்படி டிஃபைன் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் திருமணத்தை தாண்டி ஒரு உறவு. பல பேருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க, இவர் ஒருத்தர் மட்டும் டிக்கெட் கரெக்டா வாங்கிருக்காங்க. சோ என்ன ஆகுதுன்னா, டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தை என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நெருக்கம் ஏற்படுது. ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கணவர் வந்து வெங்காயம் வியாபாரம் செய்வதை ரொம்ப அவமானமா நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கணவரை கொண்டு போய் அவர் ஒரு டிராவல்ஸ் வைத்திருந்ததாவும், டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணதாவும் சொல்லப்படுது. கோபி அதான் படம்பாக்கம் வந்தவர். அவருக்கு வேலை செய்யறாரா இல்ல டிராவல்ஸ் வச்சிருக்காரான்றது நம்ம கரெக்டா எக்ஸாக்டா தெரியல. சொல்லப்படுது அங்க கொண்டு போய் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஜாயின் பண்ணி விட்ட உடனே அது கொஞ்ச நாள் அவர் போய் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள் அவருக்கு வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிய வருது. தெரிய வந்து இவர் அதுக்கப்புறம் கூப்பிட்டு குழந்தைங்க 2 ஆண் குழந்தைகள் வர. நான் மறுபடியும் புரிதலுக்காக கேட்கிறேன். நம்ம பல இடங்கள் இதை பேசியிருக்கும். திருமணம் ஆகியிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க. குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்களும் வேலைக்கு போறாங்க. பொருளாதார தன்னிறைவு பெற்ற குடும்பமும் கிடையாது இல்லையா. ஆமா. இவ்வளவு இருந்தும் கூட இன்னொருத்தர் மேல வரக்கூடிய இந்த காதல் அப்படின்றது அது என்ன உளவியலாக நிகழ்த்தப்படுது? இப்போ நீங்க நம்ம சைக்கலாஜிக்கலாவே பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. அதுதான் இங்க வந்து முக்கியமான ரெண்டு விஷயத்தினால நிகழலாம், அது நிகழுது. ஆக்சுவலி என்னன்னா, ஒண்ணு ஒரு லைஃப் ரொம்ப சூப்பரா போயிட்டு கேட்பாங்கல்ல, என்ன குறைச்சல் இந்த லைஃப், பணம் இருக்கு, இது இருக்கு, அழகா இருக்காங்க, என்ன குறைச்சல்னு கேட்பாங்கல்ல.
இருந்தும் பத்தாத மைண்ட் செட், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டோட மைண்ட் செட் இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வரும்போது நல்லா போயிட்டு இருக்க லைஃப், இங்கே லவ் மேரேஜாக தான் இருக்கும் கண்டிப்பா. நல்லா போயிட்டு இருக்க ஒரு லைஃபையும் பிரச்சனை பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த லைஃப்குள்ள போயிடுவான். இது ஒண்ணு. விருப்பப்பட்டவரோட வாழ்க்கை. ஆமா, இங்க எல்லாமே இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து பணம் இருக்கும், இது இருக்கும், ஈவன் செக்ஷுவல் இன்டிமசி இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனை கொடுத்துரும். அதுல கூட கோபிக்கு கூட இவங்க திருமணம் ஆனவருக்கு தெரியும் இல்லையா, எல்லாமே அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க விஷயமே. ஓகே, திருமணமானவங்களை வந்து இட் அமௌண்ட்ஸ் டு அடல்ட்ரி இல்ல அகைன் இருக்கக்கூடியது. அது ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்குன்னா, போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது வேற ஒரு உறவை தேடி போகிறது. நீங்க அட்டென்ஷன்றது எப்படி தன்னை கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி எடுத்துக்கோங்களேன், அட்டென்ஷனா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு பிசிக்கல் அட்டென்ஷன், இன்னொன்று வந்து எமோஷனல் ஒரு அட்டென்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பிசிக்கல் அட்டென்ஷன்னா எஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செக்ஷுவல் இன்டிமசி, அது வந்து நிறைய இன்னைக்கு நடக்குது. நம்ம வந்து நிறைய பேர் சொல்றது ஈ ஆர் ஷீ இஸ் நாட் குட் அட் பெட், அதனால எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்கிற கதைகளும் இருக்கு. ஏன் வீட்டுக்காக மாடா உழைப்பா இருக்கணும், ஏன் உங்களுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு, அப்படி குழந்தை பிறந்தாலும் இதுவும் லைஃப்க்கு சாப்பாடு தூக்க மாதிரி இதுவும் லைஃப்க்கு தேவைதானே அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு அந்த இடத்துல. இன்னும் சில பேர் என்னன்னா இருக்கும் அந்த பிசிக்கல் இன்டிமசி, அவங்களுக்குள்ள செக்ஷுவல் இன்டிமசிலாம் இருக்கும். பட் அதை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, எப்பயாவது தேவைனா மட்டும் இருக்காரு, வராரு போறாரு. ஆனா என்னன்னா, எனக்கு அந்த எமோஷனல் கனெக்டே வர மாட்டேங்குது. பாசமா உட்காந்து பக்கத்துல பாக்குறது, அரவணைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இங்க சில பெண்கள் இந்த மாதிரி காஸ்க்காக வந்துட்டு டிவோர்ஸ் போறதும் இருக்கு. என்னன்னா, டு பி ஃப்ராங்க், அந்த இடத்துல வந்து அந்த ஆண் வந்து குறைபாடு உள்ள ஆணாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் கிடையாது. இப்ப நிறைய பேர் கேட்கலாம், இது என்ன கதையா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம சமூகத்துல அப்படி நம்ம கடந்து வந்திருக்கும் இல்லையா, இதெல்லாம் இப்பதான் நிகழுது. எக்ஸாக்ட்லி, அந்த மாதிரியும் இருக்கு. அந்த இடத்துல அந்த பெண் என்ன எக்ஸ்டெண்டுக்கு டிவோர்ஸ் வந்த கேசஸ்லாம் இருக்குன்னா, சரிங்க பிசிக்கலா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம், இல்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா எனக்கு அந்த எமோஷனலா கூட அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, அந்த பேம்பர் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப எதுவுமே இல்லாத ஜடம் கூட நான் என்னத்துக்கு லைஃப் லீட் பண்ணணும்? அப்படியும் இருக்கு. ஓகே, அந்த மாதிரியான விஷயம். சில பேர் அதே மாதிரி ரிவர்ஸ், எனக்கு நல்லா சூப்பரா பாத்துக்கிறாரு, அப்படியே கைக்குள்ள வச்சு தாங்குறாரு, ஆனா எங்களுக்குள்ள பிசிக்கல் எல்லாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஓகே, இந்த மாதிரியான அன்பா பேசுறாரு, கேக்குறதெல்லாம் எல்லாமே பட் பெட்ல வந்து 0 பூஜ்ஜியம். எக்ஸாக்ட்லி. சோ வைஸ் வர்சா அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல அது எந்த ரீசன் எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இதனால ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுல கூட ஆபாச படம் பார்த்ததா எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து அந்த ஆபாச படம் பார்த்துட்டு அதுல இருக்கிறத வந்து நம்மளோட நடைமுறையில படுத்தி பார்க்கணும் அப்படின்ற காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல நடந்து ஆக்சுவலி இது நீங்க கேட்கும் போது ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரியும் நிறைய விமன் வந்து பாவம் கதறி இருக்காங்க, வராங்க. செக்ஸ் மூவிஸ் பார்த்துக்கிட்டே என்ன அந்த மாதிரி பண்ண சொல்றாரு, அதுல வர மாதிரி எல்லாம் பண்ண சொல்றாரு. செக்ஸ் மூவிஸ் என்ன பார்க்க சொல்லி டார்ச்சர் பண்றாரு, ஒரே செக்ஸ் டார்ச்சரா இருக்கு, செக்ஷுவல் வயலன்ஸா இருக்குன்னு சொல்லி அடி உதைகள் வாங்கி டு அன் எக்ஸ்ட்ரீம். நம்ம எப்படி சொல்லணும்னா, அவங்க பிரைவேட் ஆர்கன்ஸ்ல சிகரெட்டால சூடு வைக்கிறது, அதெல்லாம் இன்னும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலி இன்னும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு அதெல்லாமே. ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. சில இடத்துல வந்து என்ன ஆகும், ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அவங்களுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பத்த மாட்டேங்குது, அவங்களுக்கு அந்த ஒரு ரஷ்ல இருக்காங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. இது வந்து இந்த பக்கமும் இருக்கு. பட் ரேஷியோ வேணா மாறுபடலாம் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இங்கேயும் இங்க அதுதான், அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு மேபி அடுத்த கட்டம் தான் ரியாலிட்டியான ரீசன் நமக்கு தெரிய வரும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கண்டிச்சிருக்காரு, இல்ல கடுமையா கண்டிச்சிருக்காரு. அதனால அவங்க ஊருக்கு போனதாகவும் சொல்லப்படுது, போயிட்டு திரும்ப போன்லயும் ரிலேஷன்ஷிப் கன்டினியூ ஆனதாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல. ஓகே, கன்டினியூ ஆயிட்டு திரும்ப என்ன இருக்கு அப்படின்னா, சரி இவர் இருந்தா வந்து சரிப்பட்டு வராது, நம்ம 2 பேருக்கும் இடைஞ்சலா இருக்காரு சேர்றதுக்குன்னு சொல்லிதான் ஒரு விஷயம் இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு என்ன இருக்கு அப்படின்னா, பிரியாணி சமைச்சிருக்காங்க. பிரியாணில 20 தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க. 20 தூக்க மாத்திரை போட்டு அவர் நைட்ல ஆழ்ந்த தூக்க நிலையில இருக்கும் போது ஒரு 11:30 மணி போல இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு இல்லையா, அந்த பர்சன் கோபிக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. வர வச்சு மேலே ஏறி, ஐ மீன் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து போட்டு அடிச்சதாகவும் மிதிச்சதாகவும் சொல்லப்படுது. தலையணையை வைத்து வந்து லைக் முகத்துல வச்சு அமுத்தினதாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மூச்சு திணறலும் விழா எலும்பு உடைந்தது அது எல்லாமே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது, அவர் இறந்துறாரு, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னும் அந்த பர்சன் கூப்பி. இவங்க அதுக்கப்புறம் விடிய உட்காந்து செக்ஸ் மூவிஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 4 மணிக்கு தான் அவங்க இந்த விஷயத்த வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நான் புரிதலுக்காக கேட்குறேன், கொலை நடந்துடுச்சு, அவர் புறப்பட்டு போயிட்டாரு, விடிய காலையில தெரிவிக்கிறாங்க தகவலை. அந்த விடிய அந்த ஆபாச படம் பார்த்ததுன்னு இருக்கு இல்லையா, இதையே இதுல பதிவு பண்ணணும், எதற்காக அப்படி நிகழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆபாச படம்
அது ஒருத்தரோட நம்ம அதான் சொல்லலாம், அவங்களோட ரஷ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வைத்துதான். அவங்க எந்த விஷயத்துல டிஸாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. எந்த அப்படியும் சொல்லலாம். ஏன்னா டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா இதே விஷயம் ஓகேங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போறேன், எனக்கு வந்து இவர்கிட்ட எந்த விதமான விஷயம், நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம், போலாம் இல்லையா, தாராளமா போயிருக்கலாமே. டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம். அந்த குழந்தைய உங்களால வளர்க்க முடியல, ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க, அவரு வளர்த்துருப்பாரு. இல்லை அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா கொடுங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவதுன்னா பெரிய மனசோட வளர்த்துட்டு போயிருப்பாங்களே. உங்களுக்கு யாரை வேணுமோ நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா உங்க லைஃப் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. பட் இந்த ஒரு உயிரை எடுக்க வேண்டும், அது என்ன சைக்கலாஜிக்கல் ட்ராமாவா இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் எந்த விதத்திலையும் அதிகாரம் கிடையாது. அதுதான் வந்து மொராலிட்டி கூட சட்டம் சொல்வதும் அதுதான் ஆக்சுவலி. ஓகே, இங்கேயும் அதுதான் நிகழ்ந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த கோபி தலைமறைவு. ஓகே, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்ட் இருக்குல்ல. ஒரு விஷயம் சாதிக்கணும், ரெண்டு பேரும் சேருவோம், கூட்டா சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டி இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? கோபி கொலைக்கு பயன்படுத்தப்பட்டார்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல திட்டமிடுதலை மாஸ்டர் பிளான் இவங்க தான் புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் இருவரும் சேர்ந்து கொலை செய்ததாக தான் இருக்கு. பட் யார் அந்த இனிஷியேட் பண்ண பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்தர் என்கொயரியில தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஏன்னா இதே நம்ம ஐ திங்க் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளும் அதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அப்படியே ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி போனோம் அப்படின்னா, இதே ஐ திங்க் நீல்கிரீஸ்ல நடந்த ஒரு விஷயம். எப்ப பார்த்தாலும் நீ என்ன போனை வச்சிருக்கேன்னு கேட்ட ஹஸ்பண்ட் முகத்துல திண்ணர் ஊத்தி கொளுத்துனது. அப்ப என்னாச்சு, அந்த இடத்துல ஹஸ்பண்ட் என்ன கேள்வி கேட்க கூடாது, ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு இடத்துல இருக்கானும் போது அந்த ஒரு ஸ்பார்க்ல என்ன பண்ணிட்டாங்க, திண்ணர் ஊத்தி கொளுத்தி மொத்தமா எரிஞ்சிட்டாருல. அவரு எரிஞ்சு இறந்தே போயிட்டாரு அவரு. இதே பேரல்ல வந்துட்டு ப்ரீ மேரிட்டல் அஃபேர், எனக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்ச பையன் பழக்கம், அவன் கூட வாழணுன்றதுக்காக அவனை கூப்பிட்டு ஊருக்கு போய் கடைசி அந்த குழந்தை தானே அதுல சாட்சி சொல்லிச்சு அப்பா அதுக்குள்ள இருக்காருன்னு. சோ இந்த மாதிரியான நிறைய கேசஸ் வந்து இருக்கு. இதை விட எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகுனா, சந்தேகப்பட்டு கொலை பண்ற கேசஸும் இருக்கு. இன்செக்யூரிட்டி, வைஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் எங்கேயும் வெளியூர்ல ஒர்க் பண்ணுவார், அந்த வைஃப் ரொம்ப நேர்மையா குழந்தைகளை பார்த்துட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. வந்து நீ அவன் கூட பேசுற, இவன் கூட பேசுற, அவங்க இன்செக்யூரிட்டி, நம்ம ஒய்ஃபை விட்டு தள்ளி இருக்குமே, அவ யார் கூட பேசி போயிருவாளான்னு சொல்லி, அப்ப நம்ம போயிட்டா அவ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அவரை மொத்தமா கொலை பண்ணி டிராமா ஆடின கேசஸும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம இதுதான் பிக்சடா சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், நம்ம பேசணும் இல்லையா? நம்ம பேசுறது என்ன நோக்கத்துக்காக நம்ம பேசணும், பல ஆடியன்ஸும் கேட்கறது கீழே கமெண்ட்ல போட்டுட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி, நம்ம பேசுறதுக்கு என்ன மேம் காரணம், நீங்களே சொல்லுங்க. அதை நான் கமெண்ட்ஸும் நிறைய பாக்குறேன். வேற வேலை இல்லையா, ட்ரெண்டிங்கா ஏதோ ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு வந்துடுறீங்க நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இதை விட்டு நாட்டுல பல வேலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னா, மற்ற கிரைம்ஸ்க்கு நிகராக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், அதனால ஏற்படுகிற கொலைகளோ அதனால ஏற்படுகின்ற தற்கொலைகளோ அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஓகே, இதே சமயத்துல இந்த கேஸே ரெஜிஸ்டர் ஆன சமயத்துல கேரளா ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆச்சா இல்லையா? கள்ளக்காதலுக்காக தன்னுடைய 1.5 வயது ஆண் பிள்ளையை கொலை பண்ணது, அதுவும் நடந்திருக்கு இல்லையா? அதுவும் என்ன, 1.5 வயது ஆண் பிள்ளைய அந்த பீச் பக்கத்துல இருக்க கல் சுவர்ல 2 வாட்டி அடிச்சு சாகலன்னும் போது கடல்ல தூக்கி போட்டு கொலை பண்ண ஒரு விஷயம். அந்த பழைய ஹஸ்பண்ட் மேலேயும் போட்டுடலான்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா நான் ஓகே டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன், இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பானோ மாட்டானோ, அதனால குழந்தையே நம்ம வந்துட்டு இல்லாம பண்ணிட்டா ஹஸ்பண்ட் மேலேயும் பழிய போட்டு நம்ம ஜாலியா லைஃப்பை லீட் பண்ணோம். கடைசியில் அந்த உறவுல வந்து தன்னுடைய கணவருடைய நண்பரே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இதுல நம்ம பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, அகெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாமே ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு போறது அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான். கண்டிப்பா இவங்களும் இப்ப தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கும் இங்க ஏதோ பனிஷ்மெண்ட், மர்டர் இருக்கு, கிரிமினல் கான்ஸ்பைரசி இருக்கு, பாய்சன் கொடுத்ததுக்கான விஷயம் இருக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட், இதுக்கெல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் போகுது. பட் இதனால திரும்ப குற்றங்கள் நடக்காம இருக்குமான்னு கேட்டா, நடக்காம இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை ஏன் திரும்ப இவ்வளவு பேசுறோம்னா, பார்த்து திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஏன்னா நிறைய பேரே சொல்றாங்க ஒரு மூவியை பார்த்து தான் நான் எப்படி கொலை பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். ஸ்டில் அந்த ப்ரெஷர் குக்கர் கேஸ் இஸ் அ மிஸ்ட்ரி இல்லையா? அது வந்துட்டு ஏதாவது வேணுங்க எங்களுக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. இல்லைங்க மொத்தமா நான் சாம்பல் ஆக்கிட்டேன், அப்ப எலும்பு எங்க போச்சுன்ற மாதிரியான ஸ்டில் அந்த விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியா வந்து நம்மளுமே பேசணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிடிக்கலையா தயவு செஞ்சு ஒதுங்கிடு. அதுக்கு நமக்கு லால ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. குழந்தைய உங்களால பாத்துக்க முடியலையா, குழந்தைய ஹஸ்பண்டை கொலை பண்றதோ, ஒய்ஃபை கொலை பண்றதோ, குழந்தைகளை இடைஞ்சலா நினைச்சு கொலை பண்றதோ கிடையாது. உங்களால முடியலையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டே, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துருங்க, இல்ல ரிலேட்டிவ் கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா ஆசிரமம் இருக்கு, சைல்டு ஹோம் இருக்கு, அட்லீஸ்ட் அந்த குழந்தை உயிரோடவாது அங்க வளரும்ல, அந்த விஷயத்த பண்ணலாம்ல. ஸோ பிடிக்கலன்னா ஆஸ் பர் உங்களுக்கு என்னவோ டிவோர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க போராடி இல்ல வாழணும்னு திருந்தி வாழ்றீங்களா, அது அடுத்த ஆப்ஷன். ஓகே, பட் கொலை அப்படிங்கிறது இதற்கான தீர்வு கிடையவே கிடையாது. நாளைக்கு ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன், இந்த சம்பவம் இருக்கு, இது அந்த 2 ஆண் குழந்தைங்க மனசை எவ்வளவு பாதிக்கும்? அடுத்து அவங்க என்னவா இருப்பாங்க? அவங்க நாளைக்கு ஐயோ நாளைக்கு அவங்களுக்கு பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு வருமா வராதா?
நிச்சயமா. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சைக்கோ த்ரில்லர், இது கிரைம்ஸ்னு பார்த்துருக்கோம், சைக்கோ கில்லர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ வந்து நாளைக்கு அவங்களுக்கு அந்த குழந்தை மேலேயே வந்துட்டு ஒரு வெறுப்பு வரும் இல்லையா அந்த இடத்துல. ஓகே, இது நான் சொல்லும் போது பார்த்தேன், இதுதான் விட்னஸ்னு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதுதான் அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல வந்து இது செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க. அதனால அவன் ஒரு போலீஸ் போஸ்ட்டுக்கு வந்து அந்த பர்சன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க எல்லா கேர்ள்ஸையும் கொலை பண்ண ஆரம்பிப்பான், தடயமே இல்லாமல் கொலை பண்ண ஆரம்பிப்பான். அது எது அப்போ எது அவனை பாதிச்சிருக்கு? வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரும் சம்பவம், துயர சம்பவம். எக்ஸாக்ட்லி, துயர சம்பவம் மிருகமா மாத்துது அடுத்து. அதேதான் இப்ப இந்த இடத்துல பெண்கள்னாலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும் அந்த ஆண்களுக்கு. அப்ப அது என்னன்னா வேற மாதிரியான ஒரு சைக்காலஜி. அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு இல்ல, இப்போ இவங்களும் ஹஸ்பண்டோட லைஃபையும் முடிச்சுட்டாங்க, இவங்க லைஃபும் முடிஞ்சு போச்சு, அந்த பிள்ளைகளோட லைஃபும் முடிஞ்சு போச்சு இல்லையா. இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து சமூக அவலங்களை பற்றி நாம் பேசுவது என்பதே ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இல்லையா, அதுதான் பிரதான நோக்கம். அதுதான் உண்மை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா லா வந்து எனக்கு தெரியாதுன்னு யாருமே, ignorance of law is not an excuse, but ignorance of fact is an excuse. Law is not an excuse. நம்ம போறோம், ஒரு சிக்னல்ல நிக்கிறோம், ஐயோ எனக்கு இந்த சிக்னல் போட்டா நான் தெரியாம தாண்டிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருத்தனை நான் குத்துனா செத்துருவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதேதான் இங்கேயும். எந்த அளவுக்கு குற்றம் செய்வதற்கு எல்லா ஒத்திகையும் தெரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சட்டமும் தெரிந்திருக்க வேண்டும். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு நிமிஷம் கொலை பண்ணா இங்க எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, நான் இதா பண்ணிட்டு நான் தப்பிச்சிருவேன், நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து இதனால என்ன விளைவுகள் இருக்குன்னு யாராவது யோசிச்சா கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மனம் வருந்துதலும் மனம் திருந்துதலும் கண்டிப்பா நடக்கும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.